நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததோட நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அழகா இருக்க பொண்ணுங்க என்ன எவ்வளவு தப்பா பேசினாலும் எனக்கு கோவமே வராது. நீ இப்போ என்ன எவ்வளவு கத்தி பேசின, ஆனா எனக்கு கோவமே வரல. ஏன் தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர். ஐயோ, என்ன முட்டை சவுண்ட் கொடுத்துட்டே போற? நான் நினைச்சா இதே இடத்துல இப்போ உன்னை இந்த வண்டியில தூக்கிட்டு போக முடியும் தெரியுமா? அன்னைக்கு உன்னை கடத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்னேகாவோட கும்பல் உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப போன் பண்ணி வர வைக்கட்டுமா? சொல்லு. இத பாருங்க, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் டியூஷனுக்கு போனேன், எனக்கு அடுத்து வர எக்ஸாம் இருக்கு. பயந்துட்டியா? நான் சும்மா அப்படி சொன்னேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வேணா வாய, நம்ம ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப் போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பேசலாம். ஐயோ, என்னம்மா இதுக்கு போய் பயந்துட்ட? உங்க அப்பா திட்டுவாருன்னு நினைக்கிறியா? நான் வேணா ஸ்னேகாக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் வாங்கட்டுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், நான் டியூஷனுக்கு போகணும். என்ன? சரி, டியூஷனுக்கு போ, முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் வெளியில போலாம். மோனி, இரு, டியூஷனுக்கு நானும் வரேன். வா போலாமா? போலாம். கார்த்தி சார், டியூஷனு போதா இங்கே அக்கம் பக்கத்துல எங்கேயாவது அந்த டியூஷன் சென்டர் இருக்கும். டியூஷன் முடிஞ்சு வந்த உடனே பாப்பாவை. ஓகே சார். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போனா 5 நிமிஷத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். FIR போட்டிருந்தாலும் அதை கிழிச்சு போட்டு கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா ஆனா என்ன? அப்போ உங்களால என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாதா? என்னால இங்க இருக்க முடியல. இந்த ரூம்ல என்ன கொஞ்ச நேரம் நான் இருந்தேன்னா இந்த நாத்தத்துல நான் செத்து போயிடுவேன். இந்த பொம்பளைங்கள என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க டிசி. போலீஸ்காரங்க போகும்போது வரும்போதெல்லாம் என்ன அடிக்கிறாங்க. என்னால தாங்க முடியல. என்ன தெரியும் சொல்ல வேண்டியதானே? அவர் என்ன விட்டுட்டு போனதுல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கடத்தலைங்க. எனக்கு இந்த கடத்தலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா நான் கடத்தல. நீங்க எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க பிளீஸ். நீ கடத்தினியா இல்லையான்னு ஒரு கேள்வி கூட கேட்காம உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போக என்னால முடியும். ஆனா அதனால என் பேருக்கு பெரிய கலகம் ஏற்படும். அந்த ரிஸ்க நான் எடுக்கணுமா? அதனால எனக்கு என்ன லாபம்? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் இப்படி எல்லாம் பேசுறேன். உன்னை லாக்கப்புள்ள வச்சு போலீஸ்காரங்களா அடிக்கும் போது எனக்கு டிசி சேதுபதியை தெரியும்னு உன்னால சொல்ல முடிஞ்சுதா? இல்லையே. உண்மையான நட்பு இல்லாத இந்த இடத்துல லாப நஷ்ட கணக்கு பார்க்கறது ஒன்றும் தப்பில்லையே. என்ன பேசாம நிக்கிற? எல்லாருமே என்ன ஏமாத்துறீங்களே இப்படி. எல்லாருமே ஏமாத்துறீங்களே. நான் உன்னை ஏமாத்தல. நீ என்ன நம்பி பாரு. எண்ணி 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் உன்னை இந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பத்தினி, என்னோட நெருப்புல யாரும் குளிர்காயெல்லாம் முடியாதுன்னு டயலாக் எல்லாம் பேசக்கூடாது. உங்க மனசுல இன்னும் அந்த நினைப்பு இருக்குல்ல? உங்களை ஒரு நல்லவர் நினைச்சிருந்தேன் நான்.
ஸ்னேகா, நல்லவனுக்கு சிலை தான் வைப்பாங்க, ஆனா வல்லவனுக்கு தான் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். நான் வாழ்க்கையில ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன். இந்த ரூம்ல உன்னால 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பூரா அந்த லாக்அப்ல தான் இருந்தாகும். ராத்திரியும் வரும், அத உன்னால தாங்கவே முடியாது. ஆமா ஆமா, என்னால இந்த நரகத்துல இருக்க முடியாது, என்னால இந்த நரகத்துல இருக்க முடியாது. தயவு செஞ்சு எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். சம்மதமா? சம்மதமா ஸ்னேகா? சொல்லு ஸ்னேகா, சம்மதமா? அட பாவி, உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கலன்னு இப்படி அநியாயத்துக்கு சமயம் பார்த்து என்ன பழி வாங்குறிய நீ? நான் உன்னை பழியே வாங்கல, அந்த கடற்கரையானதான் பழி வாங்குறேன். அவன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் தான் பலிக்கடவா? என்ன பண்றது, கிளை கிட்ட வரும்போது தானே கனிய பறிக்க முடியும். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ரத்னாவை 1/2 மணி நேரத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப ரத்னாவை நீங்க தான் கடத்திருக்கீங்கல்ல? நீங்க தான் பத்தியா, உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சா நீ என் மேலேயே சந்தேகப்படுற பத்தியா? என்ன டீலுக்கு சம்மதமா? உன்னோட இந்த மௌனத்தையும் அழுகையும் நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ரத்னாவை கொண்டு வர உன்னையும் காப்பாத்துறேன். நம்ம எதிரி செல்லம்மாவை இதுல மாட்டி விடுறேன். ரத்னா கடற்கரையான கிடைச்ச உடனே நீ எனக்கு அடியே ரத்னா, என்ன இப்படி எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுட்டு நீ எங்கடி போய் தொலைஞ்ச? இந்தா சாப்பிடு, சாப்பிடுங்கிறல்ல. ஏய், இந்தா பொடி பொடி சொல்றல. போலாமா ரத்னா? இல்லடி, நீ போ, நான் வரேன். ஏண்டி நிக்கிற? வாடி போலாம். நீ போ. வாடி. நீ போடி, நான் வரேன். சரி, பாய்.
ரத்னா வாடி போலாம். நீ போ, வரேன். சரி நான் வரேன்டி. பாய். ம். ஸ்னேகாவோட ஆட்கள் கார்ல வந்து என்ன கடத்த பாக்குறாங்க. ஏய் வண்டி ஓர நிறுத்துற. டேய் வாங்கடா. என்னையா சொன்னபடி அந்த பொண்ணை தூக்கிட்டீங்களா? பொண்ணு வேனுக்குள்ள இருக்கு சார். சபாஷ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னம்மா ஏன் இப்படி அழற? என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துறமா? ஆனா அதுக்கு முன்னாடி போலாம் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாருன்றத உங்க அப்பனுக்கு உனக்கும் காட்ட வேணாம். காலையில ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் இப்ப வீட்டுக்கு போகணும். நீ தப்பா பேசவே இல்லையம்மா. நீ பேசுனதால தானே நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்ப கடத்த சொன்ன உன்னை எனக்காக ஸ்னேகாக்காக இல்ல. வா இங்க பாருமா, சொல்றது கேளு. இது போலீஸ்காரன் வண்டி. நான் பெர்மிஷன் கொடுக்காம கதவு கூட திறக்காது. ப்ளீஸ் என்ன விட்டு. எங்க அப்பா கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். என்ன விடு. இந்த விஷயத்தை யாராவது அப்பா கிட்ட சொல்லுவாங்க? அதுவும் உங்க அப்பா கிட்ட. அந்த ஆளும் இதே தான் பண்றான். அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்ன விடு ப்ளீஸ். என்ன விடு. கார்த்திக் சார், ஒரு சின்ன வேலை, நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போனோம். நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க. சார் இங்கேயே ரொம்ப நேரம் இருந்தா ஏதாவது ப்ராப்ளம் வரும். எல்லாமே ப்ராப்ளம் தான். சரி, நான் சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போ. சரி ஓகே சார். ஏய் வாங்க போலாம். என்ன விடுங்க.
நீ உடனே ஃபோனை பண்ணி சதீஷை வெளியில் வர சொல்லு. ஏங்க அவன் உங்களுக்கு பயந்துகிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போலாம் வாங்களேன். டேய், என்னடி இது அவசரம் புரியா பேசிட்டு இருக்க? உள்ள போய் சதீஷை கூட்டிட்டு உடனே வெளியில வந்துரு. அங்கே இருந்து செத்துக்கித்து தொலைச்சிடாத. என்ன சொல்றீங்க? ஒரு இடம் இல்ல, போய் கூட்டிட்டு வரியா? இல்லங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போலன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. வாங்க போலாம். நான் வரணுமா? சொன்னதை செய். போனமா வந்தமான்னு இரு. அனாவசியமா டிலே பண்ணாத. விஷயம் பெருசா வெடிச்சா நான் பொறுப்பு இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? என்னென்னமோ சொல்றீங்க. ஒன்னும் இல்லை, போய் கூட்டிட்டு வரியா? இல்லைங்க. சரி, முறைக்காதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, நீ கிளம்பு. சார் நீங்க? அது என்னன்னா, தம்பி எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போனோம். அவன் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சான்னு வச்சுக்க. எனக்கு போகிறதுக்கு வண்டி இல்லை, என்னை ட்ராப் பண்ணுறான்னு அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீ போ. நான் ரேகா வீட்டில் விட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறேன். நீ போய் ரத்னாவை பத்திரமா பார்த்துக்க. சரி சார். வாங்க சார். வீடு வரைக்கும் வந்து வெளியே நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. அண்ணா உள்ள வாங்கண்ணே, உங்க ஹெல்ப் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுத்த. நீ என்னப்பா ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற, அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிடுற. சரி சரி, வண்டி எடு, வீட்டுக்கு போகலாம். என்னண்ணா உங்க வண்டி என்னாச்சு? இதெல்லாம் சொன்னாதான் சார் வருவீங்களோ? இல்லைண்ணே, செல்லம்மா உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களை கண்டுக்காம என்னை வீட்டுக்கு கூட்டு போகிறதுலே இருக்கீங்க. அவங்க என்னப்பா பெரிய ஆளுங்க, நான் வெறும் டெபுட்டி கமிஷனர் தானே. ஏன் சார் இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சதீஷ் அஞ்சலி ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் பழசெல்லாம் நினைச்சு நாம எதுக்காக சண்டை போடணும்? இங்க பாருங்க, இப்ப நான் இங்க உங்களோட பேச வரல. எனக்கு என் தம்பியோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவனை கூட்டிட்டு போனோம். அவனை இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்களா? சரி செல்லம்மா மேடம், நான் என் தம்பியை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போனோம். பெர்மிஷன் தரீங்களா? இப்போது என் தம்பியை நான் கூட்டிட்டு போலாமா? என்ன இது? என் நிலைமை தெரியாம ஏன் சார் இப்படி தகராறு பண்றீங்க? நாங்க எல்லாம் நெருப்புல நின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நான் தான் உங்க மேல கோவப்படணும் சார். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் ஸ்னேகா என் அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன். அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் தவிச்சிட்டு இருக்கோம். என்னங்க, ரத்னாவை காணணும்னு சொல்றாங்கல்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இவங்க தான் ஆனா ஒன்னா டைரக்டா போய் கமிஷனரை பாக்குறாங்களே. அதான் அஞ்சலி விஷயத்துல ஒரு பெரிய கல்யாண ஆபரேஷனே நடத்தினாங்களே. ஏன்
இந்த விஷயத்துலயும் ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடத்தி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லு. பாவம் அந்த ஸ்னேகா அவ மேல வீணா பழிய சுமத்தி அவ ஏதோ ஒரு லாக்அப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஸ்னேகாவை போய் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ சொல்லிதானே நானும் ஸ்னேகாவும் அஞ்சலியோட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அந்த ரத்னா பொண்ணை கடத்துறதா? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த அஞ்சலி போட்ட மந்திரத்துல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதுக்குதான் முந்தாரையை பிடிச்சிட்டு இங்கேயும் வந்துட்டியா? முதல்ல புறப்படுறா, வீட்டுக்கு போலாம். நான் வரலண்ணே. சரி நீ வரவானா? என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துரு. வா. என்னங்க நம்ம வந்த வண்டி எங்க? நீ வாய் முடுறியா? அண்ணே நீங்க ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க, நான் அப்புறமா வர வீட்டு. நீ எக்கேடாவது கேட்டுப்போ. இந்த அண்ணனையே வேணான்னு சொல்லிட்டல்ல. இந்த அண்ணன் வேணாம், ஆனா அவர் வாங்கி கொடுத்த கார் மட்டும் வேணுமா? கார் சாவியை கொடுறா. சதீஷ், அவர் இவ்வளவு தூரம் கோவப்படுறாருல, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சாவி கொடுங்க. கொடுங்க. சதீஷ் வேண்டாம், எதுக்கும் அண்ணன் கூட வீண் சண்டை. நீங்க 2 பேரும் அவர் கூட போயிடுங்க. இல்லைங்க செல்லம்மா, ரத்னா கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. பிரமாதம் செல்லம்மா. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? ரத்னா கிடைக்க மாட்டான், கிடைக்கவே மாட்டான். ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, அந்த ஸ்னேகாவை மாட்டி விடுறதுக்காக இந்த செல்லம்மா தான் அந்த ரத்னாவை கடத்தி வச்சிருக்கோம். சரி சார், உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நான் தானே கடத்தி வச்சிருக்கேன், நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேடு, நல்லா தேடு, ஊரு பூரா தேடு. ரத்னாவை நீ கடத்தாம வேற யாராவது கடத்தி வச்சிருந்தா நிச்சயமா ரத்னா உனக்கு கிடைக்க மாட்டா. அவளோட டெட் பாடி தான் கிடைக்கும். உங்க அண்ணனை சும்மா இருக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க வார்த்தை அளந்து பேசுங்க. ரத்னாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் வந்து பேச வந்த பாருங்க. ரத்னா கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களை பேசுறேன். சதீஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இவ பேச்செல்லாம் கேட்டு உள்ள போகாதரா. டேய் நீ என்னோட வந்துடுறா. கையை விடுங்கண்ணே. சொன்னா கேளுடா சதீஷ், என்னோட வாடா. டேய் வாடா சதீஷ், வாங்க வாங்க போலாம். சதீஷ், டேய் என்னங்க என்னங்க ஆச்சு? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றான். சரி நீ வா போலாம்.
மனுஷனா இவரு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. இவரை நம்பி உதவி கேட்க போனேன் பாருங்க, ஏதோ கையில பூமாலை கொடுத்த மாதிரி. ஏன் சொல்லுமா அந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாரா? நான் தான் அப்பவே சொன்னேன் அந்த ஆள்கிட்ட போக வேண்டான்னு. ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, ஆனா அவர் சொன்ன வார்த்தை இருக்கே, நல்ல வேலை அண்ணி பக்கத்துல இல்ல, அது கேட்டு நகரம் துடிச்சு போயிருப்பாங்க. சதீஷ், நான் சொல்றது கேளு. முதல்ல நீ அஞ்சலியை கூட்டிட்டு வீட்டுக்கு போப்பா. நீங்க இங்க இருக்கிறதுனால தான் அவர் கோவம். அவரை விடுங்க. அவர் இப்படி பிஹேவ் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அதுக்காக அவர் கோபத்தை இன்னும் ஏத்தி விடுமா? நீ போப்பா, அஞ்சலியை கூப்பிட்டுட்டு இல்ல. இல்ல போ. சதீஷ் வேணா போகட்டும், நான் போக போறது இல்ல. ரத்தனா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். சதீஷ், நீயாவது போ சதீஷ். கண்டிப்பா நான் போய் தான் ஆகணுமா? நீ இங்க இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்லை, நீங்க போங்க. ஆமா சதீஷ், செல்லம்மா சொல்றதா சரி. இங்கிருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருந்தாலும் உங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதான் கிளம்புங்க. அமுதா, நீயும் கிளம்புமா. அவர் வந்துடட்டும்னா? அமுதா, வாசு அவங்க அம்மா பார்த்து விஷயத்த சொல்ல போயிருக்காரு. அவங்க அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க வர்றது நியாயம் இல்லைம்மா. சரி கிளம்பு, நானே உன்னை வீட்டில் விட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் உன்னை கூட்டுமே விடுறேம்மா. அம்மா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா, நான் உன் கூடயே வந்துடுறேம்மா. என்ன மாமா, அவர் மேல நீங்க கோபப்படலாமா? நீர் அடிச்சா நீர் விளங்குமா? இன்னுமா அந்த கோபம் தீரல? இல்ல சித்தப்பா, நானே முள்ளு மேல இருக்கிற மாதிரி அந்த வீட்டுல இருக்கேன். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுருங்கண்ணா. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நானும் உங்க கூட வரேங்க. அமுதாவை விட்டுட்டு கமிஷனரை போய் பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்துல உதவி கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. ஆனா நம்ம ஏகே சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. நாம வேணா ஏகேவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கமிஷனரை பார்க்கலாம். சார், உங்களை பார்க்க தான் வரலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் கமிஷனர் போய் பார்க்கலான்னு இருந்தோம். நான் இப்போ கமிஷனரை பார்த்துட்டு தான் வரேன். என்ன சொல்றாரு? டியூஷன் சென்டர் பக்கத்தில் தான் கடத்திருக்காங்க. செக் போஸ்ட்ல அலர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் எந்த தகவலும் வரல. ஸ்னேகாவை விசாரிச்சதுனால எந்த பலனும் இல்லையா? ஏன் எதிரில் தான் கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணாரு. ஸ்னேகாவை விசாரிச்சிருக்காங்க, அடிச்சு பார்த்துருக்காங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாளா. பொம்பளையா இருக்கிறதுனால முதல் நாளே 3rd டிகிரி யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பொம்பளைங்க ஆரம்பத்தில் இப்படிதான் வீம்பு பிடிப்பாங்க, போக போக உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னம்மா இது? என் பேத்திக்கு நினைச்சாலே பயமா இருக்கேன். வயசு பொண்ணு ராத்திரி எல்லாம் வீடு திரும்பலன்னா என் குடும்பமான என்னம்மா ஆகும்? அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. நீங்களே இப்படி அழுதிக்கிட்டா அப்புறம் அண்ணியா யாரு கட்டுப்படுத்துறது? நீங்க அழாதீங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் கடவுளே. சுரேஷ், சதீஷ், ஏகே சார் கொஞ்சம் உள்ள வாங்க. ஹலோ சார். நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். சரக்கு எப்படி இருக்கு சார்? அந்த பொண்ணு ரொம்ப நேரமா எதுவுமே சாப்பிடல, அழுதுட்டு இருக்கா. அதுகிட்ட கொஞ்ச நேரத்தில் டிசி வராருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எல்லாம் நலந்தானே சொல்லு. சொல்கிறேன் சார். சார், ரெடி பண்ணி வைக்கவா? ஏய், ரொம்ப ஜாஸ்தி பேசுற. எதுக்கு இவ்வளோ அக்கறை காமிக்கிற? வெய் போன. ஓகே சார். ஏங்க, யாருங்க போன்ல? எதுக்கு?
இல்ல பேசுனது போலீஸ்காரங்க கிட்ட பேசின மாதிரி இல்ல, அதான். நீ இப்போ வர வர எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைக்கிற. எதுக்கு இப்போ உனக்கு இந்த விஷயம்? வாய மூடிட்டு வரியா? என்ன செல்லம்மா தனியா கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணியோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அதனால அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியல. சதீஷ், உன் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னியே, அது கொஞ்சம் திருப்பி சொல்லு. எந்த விஷயம்? இல்ல, ஸ்னேகாவும் மதுமிதாவும் மீட் பண்ணி ரத்னாவை கடத்த பார்த்தான்னு சொன்னியே. உன் அண்ணன் வாய மூடுன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லல. அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. அது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரத்னாவை கிட்னாப் பண்றதுக்கு பார்த்தாங்கல்ல, அத ஸ்னேகாவும் மதுமிதா ஆண்டியும் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்போ ரத்னாவை தான் கடத்த போறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. சரி, அது சம்பந்தமா அவங்க வேற ஏதாவது பேசுனாங்களா? கிட்னாப் பண்ணி எங்க கொண்டு போய் வைக்கிறது? இங்கதான். இங்கயா? யா, அதுக்கு தான் டிசி உங்களை நேரா பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. ஐயோ, ஏ ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்னேகா, இங்க வேண்டாம். எனக்கு 120 ஏக்கர்ஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க கொண்டு போய் வச்சுக்கலாமே. ஆண்டி, இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனையா? பிரச்சனையே நான் தான் மாப்பிள்ள. இந்த மதுமிதா கிட்ட யாராவது பிரச்சனை பண்ண முடியுமா? அந்த ஃபார்ம் ஹவுஸ் யாராவது நெருங்க முடியுமா? பணத்தாலே அடிக்க மாட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த டீல் ஓகே தானே? மாமாவோட கெஸ்ட் ஹவுஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க, அங்கதான் அடைச்சு வைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஈசிஆர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஒருவேளை ஸ்னேகா ரத்னாவை கடத்தி போய் அங்க போய் வச்சிருக்கலாம்ல? என்னங்க, ஸ்னேகா தான் கடத்திருக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எனக்கு தெரியல. ஆனா பொழுது சாய போது, வயசு பொண்ணு தேடாம போலீஸ் பாத்துக்குவாங்கன்னு நம்ம விட்டுட முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன். ஏ சுரேஷ், அம்மா நேத்தோ முந்தா நேத்தோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்களா? இல்ல டாட், அம்மா கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அடிக்கடி அந்த டிசி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஏகே, நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்க்கலாமா? சரி, வாங்க போலாம். என்னங்க, இங்க வாங்களே. என்ன சொல்லுமா? எங்க நாங்க எல்லாரும் ரத்னாவை தேடிட்டு போறோம். எங்க? எங்க நான் வந்து சொல்றேங்க. எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. சாரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறோம். அங்க ரத்னா இருக்காளன்னு பார்க்க போறோம். ரத்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்படி போவா? நாங்க சந்தேகப்பட்டு போறோங்க. நீங்க அமுதாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுடுங்க. மணி அரச அப்பாவை கூட்டிட்டு போய் இல்லத்துல விட சொல்லுங்க. அப்புறம் அண்ணி வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா வெளியே போயிருக்காங்க தவிர வேற எதுவுமே சொல்லாதீங்க. சதீஷ், நீங்க வீட்டுக்கு போய் உங்க அண்ணனை வாட்ச் பண்ணுங்க. அவர் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு என் மனசுல படுது. சந்தேகமாவும் இருக்கு. சரி, நான் வீட்டுக்கு வாங்க போலாம். எனக்கு கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். எனக்கு பாத்ரூம் போகணும். என் கை காலெல்லாம் கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் ப்ளீஸ். என்ன தயவு செஞ்சு அவுத்து விடுங்க. உங்களை தான் கேக்குறேன், அவுத்து விடுங்க. ஐயோ ப்ளீஸ், என்ன அவுத்து விடுங்க. என் கை காலெல்லாம் அவுத்து விடுங்க ப்ளீஸ். நான் பாத்ரூம் போகணும் ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதடியா?
இங்க வா. பெட்ரூம்ல அந்த லாஸ்ட்ல இருக்கு போ. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பியா? டியூட்டில தான் இருக்க. வர்றேன்னு சொல்றேன்ல. இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ண அவ்வளவுதான். டேய் அதான் சொல்றேன்ல. திருப்பி நீ பாட்டு பேசிட்டே இருக்க. டியூட்டில தான் இருக்கேன் நானு. டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட போறேன். அப்புறம் எங்க போறேன் நானு? சொன்னா புரிஞ்சுக்கோ. டிசி எனக்கு பர்சனலா ஒர்க் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்லிட்டு இருக்க முடியாது போன்ல. எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்றேன் நானு. சத்தியமா டியூட்டி தான் இருக்கேன் நானு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? திருப்பி ஃபோன் பண்ணி உயிர் எடுத்துட்டு இருக்கேன். சத்தியமா டியூட்டி இல்லாம இருக்கேன் நானு. புரிஞ்சுக்கோமா. என்ன அப்படி என்ன உனக்கு டவுட் வந்துச்சு? போலீஸ்காரனை பார்த்தே டவுட் போறியா நீ? ஏய் ஏய் வாங்கடா. ஏய் எங்கடா இருக்கீங்க? அந்த பொண்ணு தப்பிச்சு போறாடா. சீக்கிரம் வாங்க. ஏய் ராமு சூர்யா சீக்கிரம் வாங்கடா. ஏய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஏய் நீ மெயின் கேட் போய் லோ கேட்ட போடு. சரிங்க சார். ஏய் நீ தோட்ட பக்கம் தேடு. ஏய் நீ இந்த வீட்ல ஒரு இடம் விடாம ஃபுல்லா தேடுடா. சரி நான் பின்னாடி போறேன். கிடைக்கவே மாட்டேங்குது. ஏங்க வண்டியை நிறுத்திட்டீங்க? சிகரெட் வாங்குறதுக்காக. ஏம்பா சொல்லுங்க சார். ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபிளேக் கிங் கொடு. சண்முகம் சார், நான் டிசி தம்பி சதீஷ் பேசுறேன் சார். அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரா? இல்லையா? இல்லைங்க, அண்ணன் கூட அண்ணி இருந்தாங்க. ஸோ அஃபிஷியல் ஒர்க்காக போனார்னா அண்ணியை வீட்டில் விட்டு போவார். அண்ணி வீட்டில் இல்லை. சரி சார், அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணார்னா கொஞ்சம் இமிடியேட்டாக கால் பண்ண சொல்கிறீங்களா? ஓகே சார், தேங்க்யூ.
பார்க்காத. ஏய் 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 அத தொடாத. அத ஏய் ஜஸ்ட் ஒரு வயரை இழுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா இழுத்த உடனே பயங்கரமா வெடிச்சிடும். கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார். யார் சார் நீங்க? நீ யாரா? வாட்ச்மேன் எங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. வீட்டு முதலாளி கிட்ட யாருன்னு கேக்குறேன். என்ன உனக்கு? டேய், போடா. வாங்க. ஏய், போ. கார்த்திக் சார், கார்த்திக் சார், சார். இந்த பொண்ணை விடா. விடா பொண்ணா. இல்ல சுட்டுவேன். அறுத்துருவேன். ஐயோ டாட். வாடா சீக்கிரம். ஏய், டாட். ஏய், மரியாதையா விடு. பயப்படாதீங்க. சார் வேணாம் சார். சார் பொண்ணை விடா. பயப்படாதீங்க ரத்னா. கிட்ட வந்து அறுத்துருவேன். பொண்ணை விட போறியா இல்லையா? வேண்டாம். கிட்ட வராத. ஏய், வராதன்னு சொல்றல. டேய், வேண்டாம். மரியாதையா விட்டுரு. வேண்டாம் சொல்லிட்டே இருக்கேன். சுட்டுவேண்டா. ஓ, சார் மரியாதையா அந்த பொண்ணை விட சார். வேண்டாம் சார். போறியா இல்லையா? வேண்டாம். சொல்றத கேளு. கிட்ட வராத. விட்டுரு. ஏய், விடு. வராத. ஏய், சொல்றத கேளு. வேண்டாம். விடுங்கறல. துப்பாக்கி கீழ போடுல கழுத்து அறுத்துருவேன். ஏய், ஓடு. ஓடுன்னு சொல்றல. வேண்டாம். ஏய், விட்டுரு. துப்பாக்கி கீழ போட போறியா? விட்டுருங்க அவனை. வேண்டாம். துப்பாக்கி கீழ போடு. விடுடா. ரிலாக்ஸ். சொல்றத கேளு. ஏய், லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன். ஏய், விடுங்க அவனை. விடுடா அவனை. டாட் சுட்டுவேண்டா. மரியாதை விடுங்க. நான் கேளு. துப்பாக்கி கீழ போடு. பொறுமைக்கு எல்லாம் இருக்கு. பிரச்சனை ஆயிடும். 6 புல்லட்ஸ் இருக்கு. அத்தனை வரையும் போட்டு தள்ளிடுவேன். விடுங்கடா. துப்பாக்கி கீழ போடு. விடுடா அவனை. போடு. ஏய், விடுடா. கேளு. சொல்லிட்டே இருக்கேன். ஏய், விடுடா. துப்பாக்கி கீழ போட போறியா இல்லையா? ஏய், விடு. போடு. ஏய், கீழே போடா. உயிரோட இருக்க மாட்டேங்க. சுற்றுவேன். The subscriber cannot be reached at the moment. Please try again later. டிசிக்கு போட்டா நாட் ரீச்சபிள் வருது. உன்னை யார் இங்க கடத்திட்டு வந்தது? அந்த டிசி தான் அத்தை நான் டியூஷன் போயிட்டு வரப்போ எனக்கு கடத்திட்டு வந்து கேட்க பார்த்தா அத்தை. ஐயோ, அந்த மாதிரி உடனே நடக்கலையே. இல்ல அத்தை, அந்த நேரத்துல ஏதோ போன் வந்ததுன்னு அவன் கிளம்பி போயிட்டான். சரி சரி, நாங்க போல.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.